பிஓ எக்ஸாம்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பார்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுவரை நீங்க படிச்சிராத இல்ல பார்த்திராத விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் புரியாதமா இருக்கும். பட் இது ரொம்ப ஈஸி, எல்லாமே ஃபேக்ட் அப்படிங்கிறதுனால நீங்க ஈஸியா எழுதிடணும். ஓகே, இதுல நம்ம பார்க்க போறது வந்து 3 ஏஜை பற்றி பார்க்க போறோம். அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ஓல்டு ஏஜ், மிடில் ஏஜ், ரெனைசான்ஸ் ஏஜ், 17th century, 18th century, 19th century and 20th century வைஸா பிரிச்சுக்கிறாங்க. இதுல ஜானர் எடுத்து பார்த்தோம்னா ப்ரோஸ் இருக்கும், பொயட்ரி இருக்கும், ஃபிக்ஷன் அதாவது நாவல் இருக்கும், டிராமா இருக்கும், அதோடு சேர்ந்து கிராமர் இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது கொஞ்சம் படிச்சுட்டோம்னா ஓகேவா. உங்களுக்கு அப்படியே ஒரு 18 to 20 questions may be asked from this topic. நீங்க அதை 20 கொஸ்டினும் ஈஸியா எழுத்துற முடியும். காரணம் எல்லாமே ஃபேக்ட் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ், அப்படி அடுத்து பொயட்ரி, அடுத்து நாவல் அதாவது ஃபிக்ஷன், அப்புறம் டிராமா, கிராமர், இப்படி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ். அதுல ஓல்டு இங்கிலீஷ் புக்ஸ். இங்கிலீஷ் 3 பேஜ் படிச்சிருக்காங்க: ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ். ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் வந்து 4050 BC 2100. மிடில் இங்கிலீஷ் அல்லது மெடிவல் இங்கிலீஷ் வந்து 1100 to 2500. 1500 உள்ளது மாடர்ன். இந்த மாடர்னை 2ஆ பிரிச்சிருப்பாங்க: மாடர்ன், ஏர்லி மாடர்ன், போஸ்ட் மாடர்ன், அப்படி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஏஜ் வைஸா பார்க்கிறோம், ஜானர் வைஸா பார்க்கிறோம். அதுல இது என்ன பார்க்க போறோம்னா எந்தெந்த ரைட்டர்ஸ் யார் யார் எழுதியிருக்கிறாங்க, ஆத்தருடைய பேரு, அவங்க எழுதின புக்கு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா தெரியும். இந்த ஓல்டு இங்கிலீஷ் கோர்ஸ் எப்படி இருக்குன்னா ரிலிஜியஸ், மத சம்பந்தப்பட்ட, ஹிஸ்டாரிக்கல் அண்ட் டைடாக்டிக் அதாவது டீச்சிங் மாதிரி, மாரல் சம்பந்தப்பட்டதா இருக்கும். இது ஃபீச்சர்ஸ். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் கோர்ஸ்? ரிலிஜியஸ், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் டைடாக்டிக். எந்த லாங்குவேஜ் இருந்தாங்க? ஆங்கிலோ சாக்சன் வெர்னாகுலர் லாங்குவேஜ். ஆங்கிலோ சாக்சன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேட்டா தான் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துச்சு. அதனால முதல்ல இருந்து ஆங்கிலோ சாக்சன் இங்கிலீஷ். இந்த ஆங்கிலோ சாக்சன் இங்கிலீஷ லாட்டின் லாங்குவேஜ் இன்ஃபுளுன்ஸ்ட். நிறைய நல்ல நல்ல ஒர்க்கெல்லாம் லாட்டின்ல எழுதினாங்க. ஸோ லாட்டின் லாங்குவேஜ் இன்ஃபுளுன்ஸ்ட் ஆங்கிலோ சாக்சன். எதுக்காக இதை பயனாங்கன்னா கிளர்ஜி பீப்புள் அண்ட் லைட்டிய அவங்களுக்கு எஜுகேட் பண்றதுக்கு, ஃபெய்த் இன் ஹிஸ்டரி, ஃபெய்த் இன் ரிலிஜன் அதுல வர்ணிக்கிறதுக்காக அவங்க இது பண்ணாங்க. இந்த ரைட்டர்ஸ் முக்கியமா எடுத்துட்டோம்னா கிங் ஆல்பர்ட் த கிரேட், அவருடைய காலகட்டம் வந்து 849 to 999. சரி, 899, 50 years. இவர் வந்து எழுதின புக்கு, எழுதுறத டிரான்ஸ்லேட் பண்ண புக்கு போத் ஒன்னு கன்சலேஷன் ஆஃப் பிலாசபி, போப் கிரிகரிஸ் பாஸ்டல் கேர் அப்படிங்கிற ஒர்க்கை அவர் பண்ணிக்கிறாரு. இவர் ஒர்க்குல கிளாரிட்டி இருக்கு, அக்சசிபிலிட்டி இருக்கு. இந்த கிங் ஆல்பர்ட் will be called as father of English prose. He laid foundation for English prose style. அடுத்து எடுத்துட்டோம்னா ஆல்ஃப்ரேக், இவரு 955 to 1010, nearly 55 years. இவர் எழுதுனது ஹோமிலிஸ் அண்ட் லைஃப் செயின்ஸ், மத குருக்களை பற்றி எழுதியிருக்கிறாரு. இவருடைய எழுது எப்படின்னா லூசிடா இருக்கும், ஈஸியா ரிதமிக்கா இருக்கும். அந்த ரிதமிக் பிளேஸ் பேர் வந்து அல்ஃப்ரிகன் ரிதம் ரைட் இருக்கும். அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டா டால் அப்படிங்கிற ரைட்டர், இவர் 1023 இருந்தது. இவருடைய எழுதுறது வந்து செர்மன் ஆஃப் தி வுல்ஃப் வித் இங்கிலீஷ், செர்மன் ஆஃப் தி வுல்ஃப் வித் இங்கிலீஷ். அண்ட் இவர் எது பற்றி எழுதாரு? He attacked moral decay. Morally, அந்த
இங்கிலாந்து வந்து கொஞ்சம் அழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அதை அட்டாக் பண்ணி இருக்கிறாரு. அடுத்த ஒர்க்கு வந்து ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல்னா ஒரு டைரின்னு வச்சுக்குவோம். ஈவன்ஸ் அப்படி எழுதிக்கிறாங்க. 19th to 12th செஞ்சுருவாரு. அது ஒவ்வொரு வருஷமும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எழுதி வச்சிருக்கிறாங்க கோனிக்கு. இது வந்து முக்கியமா இப்ப நம்ம சோஃபா பார்த்தது கிங் ஆல்ஃபிரட், அவருடைய ஏஜ், அவர் இந்த காலகட்டம், அவர் எழுதின ஒர்க்கு, அப்புறம் எல்ஃபீஸ் அவருடைய காலகட்டம், அவர் எழுதின ஒர்க்கு, அதனுடைய ஃபீச்சர்ஸ். அடுத்து புல்ஸ்டாக் அவர் எழுதின ஒர்க்கு, அவருடைய வருஷம், அப்புறம் ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல்ஸ். The Anglo-Saxon Chronicle was considered as the earliest national. என்ன வாங்கி வந்திருக்கேன் நான். Please kindly switch off. Kindly mute your mic. Nehru Ram, please kindly mute your mic. Then Old அடுத்து வந்து மிடில் இங்கிலீஷ், otherwise called Renaissance மறுமலர்ச்சி இங்கிலீஷ். இந்த காலத்து ப்ரோஸ் வந்து ரிலிஜியஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல், பட் ரிட்டன் இன் சிம்பிள் ஸ்டைல். இந்த பீரியட்ல ரிலிஜியஸ் ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க, மித்திக்கல் ரைட்டிங்ஸ். இதுல ஹியூமனிசம் பற்றி இருக்கிறாங்க, எஜுகேஷன் மாதிரி அண்ட் எஸ்ஏஸ். இந்த காலகட்டத்துல இங்கிலீஷ் வந்து லாட்டின் லாங்குவேஜோட சேர்ந்து இணைஞ்சு வளர்ந்துச்சு, அண்ட் நார்மல் பிரெஞ்சு. ஸோ இங்கிலீஷ், லாட்டின், நார்மல் பிரெஞ்சு மூணு சேர்ந்து வந்துச்சு. இங்க உள்ள ப்ரோஸ் வந்து எதுக்கு பயன்படுத்திருக்காங்க? ஃபார் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபார் டிரான்ஸ்லேஷன்ஸ் அண்ட் கிரானிக்கல்ஸ். இந்த காலத்துல உள்ள அந்த மிடில் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் எடுத்துட்டோம்னா, ஜான் விக்லிப் பைபிளை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறார். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ பீப்புள் வந்து ஈஸியா பைபிளை படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. He is considered as morning star of Renaissance. அடுத்த ரைட்டர் வந்து ஜூலியன் நார்விச். இவருடைய காலகட்டம் 1342 to 1460. இவர் எழுதின ஒர்க்கு ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் டிவைன் லவ். இது ஆரம்ப காலத்துல ஏர்லி ஒர்க் ரிட்டன் பை உமன். ஜூலியன் ஆஃப் நார்விச் லேடி, அவங்க எழுதின உமன் எழுதின ஆரம்ப கால ஒர்க். அதே மார்கரெட் கேம்ப் இவங்களும் ஒரு லேடி உமன் ரைட்டர். She wrote the book of Margaret Camp. இது வந்து ஆட்டோபயோகிராபி, சுயசரிதா. அடுத்த ரைட்டர் சர் தாமஸ் அலோர். அவருடைய காலம் வந்து 1415 to 1470. இவர் எழுதுறது ஒர்க்கு லீ மார்டி ஆர்தருடைய லெஜெண்ட்ஸ், கதைகள், ஆர்தரியன் லெஜெண்ட்ஸ் பற்றிய கதைகளை எழுதுற லீ மார்டி ஆர்தர். நெக்ஸ்ட் ரெனைசான்ஸ் ப்ரோஸ் எடுத்துவோம். அதுல எழுதுனது ரோஜர் ஆஸ்டன் 1515 to 1568. இவரு பிரின்சஸ் எலிசபெத்துக்கு டியூட்டரா இருந்திருக்காரு, டீச்சரா இருந்திருக்காரு. கிரீக் அண்ட் லாட்டின் சொல்லி கொடுத்துருக்காரு. இவரு மற்ற ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின் டேர்ம்ஸ் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்ணல. ஃபாரின் டேர்ம்ஸ் சுற்றி இதுல இருக்கணும், இவங்க ஃபாரின் டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்ப நம்ம பேசுறோம்ல, இங்கிலீஷ் பேசும்போது தமிழ்ல தமிழ் பேசும்போது அதுல 40 to 50% இங்கிலீஷ் வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இவருடைய ஒர்க்கை வந்து ஜேம்ஸ் பெனட் எடிட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எடிட்டர், நாட் ரைட், எடிட்டர் தொகுத்து கொடுத்துருக்கிறாங்க. அதோடு சேர்த்து சாமுவல் ஜான்சன் இவருடைய லைஃப் ஹிஸ்டரி பற்றி எழுதியிருக்கிறார். இவர் எழுதின ஒர்க்கு த ஸ்கூல் மாஸ்டர். இது வந்து ஸ்கூலோட பேர் அதாகவும் இட் இஸ் எஜுகேஷனல் ரிஃபார்ம். இந்த ஸ்கூல் மாஸ்டர் பப்ளிஷ் பண்ண வருஷம் 1570. இதற்கு வந்து ரிச்சர்ட் சாக்வில்லி அப்படின்னு ஒரு ரைட்டர் ப்ரீஃபேஸ் எழுதியிருக்காரு, முன்னுரை எழுதியிருக்காரு. இந்த புக் எதை பற்றி சொல்லுது? டீச்சிங் பற்றி சொல்லிட்டோம். என்ன டீச்சிங்? டீச்சிங் ஆஃப் லாட்டின். இது வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கான
பிரைவேட் டியூஷன், பிரைவேட்டா படிச்சுக்கிறதுக்காக. யாரு? யூத் அண்ட் ஜென்டில்மேன், நோபல் மேன், அவங்க வீட்டுல படிக்கிறோம், பெரிய பெரிய ஆளுங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதினது. அடுத்த ரைட்டர் ரிச்சர்டு ஹூக்கர். இவர் 1554 to 1600. இவர் ஒரு பிரிஸ்ட், மத குரு, மத சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் இருக்கிறாரு. இவரு ஆங்கிலிக்கன், ப்ராட்டஸ்டன்ட் அண்ட் கேத்தலிக் இடைப்பட்ட ஒரு மதத்தை உருவாக்கின மாதிரி இருக்கிறாரு, ஆங்கிலிக்கன். இவர் எழுதின ஒர்க்கு ஆஃப் தி லாஸ் ஆஃப் எக்ஸலஸ்டிக்கல் பாலிட்டி. இது இந்த ஆங்கிலிக்கன் தியாலஜிக்கான ஒரு ஃபவுண்டேஷன். அடுத்த ரைட்டர் பிரான்சிஸ் பேக்கன். இவர் மொத்தம் 58 எஸ்ஸே எழுதியிருக்கிறாரு. நம்மளுடைய மாரலை பற்றி இருக்கிறது. ஆஃப் ஸ்டடீஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்லி 58 எஸ்ஸே எழுதியிருக்கிறாரு. 1597. இவர் வந்து ஹீஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் பார்த்தோம். இவர் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸே. இவருடைய எஸ்ஸேலாம் எப்படி இருக்கும்? கான்சியஸ் அண்ட் அப்ரோஸ்டிக் ஸ்டைல். தட் இஸ் பவர், நாலேஜ் இஸ் பவர். நமக்கு நாலேஜ் கொடுக்குற மாதிரி, நம்ம புத்தி சொல்ற மாதிரி இவரே எழுதியிருக்கிறார். இவருடைய எஸ்ஸேஸ் ஆர் ஆர்குமெண்டேட்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ். இவர் வந்து அரசாட்சி விரும்பாரு, லவர் ஆஃப் மோனார்கி இன் இங்கிலாந்து, அண்ட் ஹி பிலீவ்ட் இன் டிவைன் ரைட் தியரி. நமக்கு என்ன கொடுக்கணும்? கடவுள் என்ன கொடுத்தாரு? ஒரு கிங்க கொடுத்துருக்காரு அவருக்கு. இவரு அது போக சயின்டிபிக் ஒர்க்ஸும் எழுதிக்கிறாரு, ரிலிஜியஸ் ஒர்க்கும் எழுதிக்கிறாரு. இவருடைய ஒர்க்குன்னு எடுத்து பார்த்தோம்னா அவருடைய எஸ்ஸே 58 எஸ்ஸே. அப்புறம் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், இது பிலாசபி. அது ரெண்டு மட்டும் நமக்கு போதும், கீழே உள்ளதெல்லாம் வேண்டாம். அடுத்து வில்லியம் டாப்ஸ்டன் 1422 to 1491. இவரு இங்கிலாந்துல பிரிண்டிங் ப்ரெஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எந்த வருஷம்? 1476. ஸோ அதுக்கு அடுத்தது நிறைய புக்கு பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சுங்க. அதுக்கு முன்னாடி ரைட்டிங் ஹேண்ட் ரிட்டன் அல்லது இருந்தது. இப்போ பிரிண்டிங் ப்ரெஸ் பிரிண்டிங் ஈஸியா போச்சு. தென் ஹி டிரான்ஸ்லேட்டட் ஒரு ஒர்க்கு ரிகல்கள் ஆஃப் தி ஹிஸ்டரிஸ் ஆஃப் ட்ராய். இது வந்து பிரெஞ்சு வேர்டு, பிரெஞ்சு ரொமான்ஸ் அது பட்டிருக்காரு. தென் இது வந்து ஹோமோவுடைய இலியட் அதோடு சேர்ந்த கதைகள். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண புக்கு வந்து இந்த ரிகல்ஸ் ஆஃப் ஹிஸ்டரிஸ் ஆஃப் ட்ராய். தென் ஹி டிரான்ஸ்லேட்டட் ஏசிப்ஸ் ஃபேபிள்ஸ், கதைகள், கலெக்ஷன் ஆஃப் ஃபேபிள்ஸ், அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. ஓவிட் அப்படிங்கிற ரைட்டருடைய ஒர்க்கு மெட்டாமார்பசஸ், அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. அது போக சாசர், ஜியோஃப்ரி சாசர், who is considered as father of English poetry, அவருடைய முக்கிய கிரேட் ஒர்க் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் த கேண்டர்பரி டேல்ஸ், அதை பப்ளிஷ் பண்ணிருக்கிறாரு. சர் தாமஸ் மலோரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவருடைய ஒர்க் த மார்டி ஃபாதர், அதையும் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஹில்ஸ் கவர்ட். He published first complete printed modern English translation of Bible. Modern English Bible ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. இந்த வருஷம் 1535. இப்போ நமக்கு ரெனைசான்ஸ், மிடில் இங்கிலீஷ் ரெனைசான்ஸ் முடிச்சிச்சு. நெக்ஸ்ட் 17th century. இப்போ நம்ம ஒவ்வொரு இது பார்த்தோம்னா ரிலிஜியஸ், ஹிஸ்டாரிக்கல் அப்படி பார்த்தோம் இல்லையா. இப்ப 17th century சயின்டிபிக் அண்ட் பொலிட்டிக்கல். இந்த காலத்துல லாங்குவேஜ் வந்து ரொம்ப லாஜிக்கா இருந்துச்சு, அனாலிட்டிக்கல் அண்ட் ஆர்குமெண்டேட்டிவ். ஸோ இந்த காலகட்டத்துல ஒரு கான்ஃபிளிக்ட், ரிலிஜியஸ்க்கும் சயின்டிபிக் என்கொயரி, ரிலிஜனா சயின்ஸா அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட். அடுத்து 18th century, இது இஸ் கால்டு ஏஜ் ஆஃப் ரீசன். எல்லாத்துக்கும் காரணங்கள், காரணகட்டப்படும். அது இந்த காலத்துல என்ன இருந்தாங்க? ஜேர்னலிசம் இருந்துச்சு, சட்டையர் அண்ட் பீரியாடிக்கல் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான் மில்டன், தாமஸ் ஹூப்ஸ், ஜான் பன்யான், ராபர்ட் போர்டன், ஜோசப் அடிசன் அண்ட் ரிச்சர்ட் ஸ்டீல்.
ஜோனதான் ஸ்விஃப்ட், சாமுவல் ஜான்சன். இப்படி நல்ல கிரேட் ரைட்டர்ஸ் இந்த காலகட்டத்துல வந்திருக்கிறாங்க. இதுல ஜான் மில்டன் எழுதுற ப்ரூஸ் ஏரோபெட்டிகா in 1640. இது எதை பற்றி எழுதுறாரு? டிஃபென்ஸ் ஆஃப் பிரஸ், பிரஸ்ஸை பற்றி. பிரஸ்ஸுக்கு இது கொடுத்தாங்க, எதுனாலும் கேட்டுதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருந்தாங்க. அதுக்கே வேண்டாம்னு சொல்லிட்டு அதை ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக எழுதுறாரு. தென் தாமஸ் wrote political philosophy, social contract theory, லிவித்தியன் ஒரு ஒர்க்கை அவர் எழுதிக்கிறார் in 1651. நெக்ஸ்ட் ஜான் பன்யான். இவர் ஒரு பியூரிட்டன் ரைட்டர். நோட் பண்ணிக்கங்க. இவரு ரிலிஜியஸ் அலிகரி, த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒர்க்கை எழுதிக்கிறார். ராபர்ட் போர்ட்டர், அனாட்டமி ஆஃப் மெலன்கலி அப்படிங்கிற ஒர்க் எழுதிக்கிறாரு. இது சயின்ஸ் அண்ட் பிலாசபி, ஹியூமர் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ்டா இருக்கும். சயின்ஸ், பிலாசபி, ஹியூமர். அடுத்த செஞ்சுரி ஏஜ் ஆஃப் ரீசன் சொன்னாங்க. அடுத்த செஞ்சுரி ஏஜ் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் ரீசன் அப்படின்னு ப்ரோஸ் சேர்த்துக்கிட்டாங்க. இதுல ரைட்டர் பார்த்தோம்னா ஜோசப் அடிசன் அண்ட் ரிச்சர்ட் ஸ்டீல். இவங்க பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ், இந்த மேகசின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதுல நிறைய எஸ்ஸே எழுதிருக்காங்க. த டாட்லர் அண்ட் த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற பேர்ல எழுதிருக்கிறாங்க. வருஷம் 1709 and 1711. இவங்க ரெண்டு பேரும் லிட்ரேச்சர், இட் இஸ் த ஐடியா ஆஃப் லிட்ரேச்சர் ஃபார் தி மிடில் கிளாஸ் பீப்புள். அதுக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னா ஒன்லி எலைட் பீப்புள், பணக்காரங்க, அவங்கதான் படிப்பாங்க. இது மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக எழுதிருக்கு. அடுத்த ரைட்டர் ஸ்விஃப்ட், ஜோனதான் ஸ்விஃப்ட். இவரு சட்டீரிக்கல் அறிஞர். கிண்டல் பண்ணி சாடுதல், தகவல்னா அது சாடுதல். அவருடைய முக்கியமான ஒர்க்கு கலிவர்ஸ் டிராவல்ஸ் அண்ட் மாடஸ்ட் ப்ரொபோசல். ரெண்டு ஒர்க்கு முக்கியமான ஒர்க். நிறைய இருக்கிறாங்க, முக்கியமான நிறைய படிக்க முடியாது. முக்கியமான இதுவும் அதை மட்டும் பார்த்துட்டு. அடுத்து சாமுவல் ஜான்சன். இவர் ஒரு கிரேட் டிக்ஷனரி பப்ளிஷ் பண்ணிட்டாரு 1755. டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் in 1755. இந்த காலகட்டத்துல இவர் எழுதுறது, அது போக லைவ்ஸ் ஆஃப் போயட்ஸ் அண்ட் எஸ்ஐஸ் ராம்பிளர் அண்ட் ஐடியல் எழுதியிருக்கிறார். இவருடைய ஒர்க்கு இன்ஃபுளுயன்ஸ் ஹியூமனிசம். இவருடைய ஒர்க்கு சயின்டிபிக், பொலிட்டிக்கல், பிலாசபிக்கல் ஐடியாஸ் டெவலப் ஆகிறது பயன்படுது. அடுத்த முக்கியமான ரைட்டர் தாமஸ் மூர். 1478 to 1535. இவர் எழுதின ஒரு மிகப்பெரிய ஒர்க்கு உட்டோப்பியா. இது ஐடியல் காமன்வெல்த் பற்றி, விஷன் ஆஃப் ஒரு நாடுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி எழுதியிருக்கிறாரு. உட்டோப்பியா இன் 1560. அடுத்தது 19th century போர்ஸ். இதுல முக்கியமான ரைட்டர்ஸ் சார்ல்ஸ் லாம்ப் அண்ட் வில்லியம் ஹாஸ்லெட். சார்ல்ஸ் லாம்ப் wrote personal essays, the essays of எலியா. இவருடைய பென் நேம், சார்ல்ஸ் பென் நேம் எலியா. அதனாலதான் எஸ்ஐஸ் ஆஃப் எலியான்னு எழுதியிருக்கிறார். பென் நேம் எலியா. அடுத்து வில்லியம் ஹாஸ்லெட், லிட்டரரி கிரிட்டிசம், மை அக்வைண்டன்ஸ் வித் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறார். அடுத்த காலகட்டம் விக்டோரியன் ப்ரோஸ். விக்டோரியன் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் எடுத்தோம்னா தாமஸ் கார்ல், ஜான் ரஸ்கின், மேத்யூ ஆர்னால்ட். தாமஸ் கார்ல் wrote The Hero and Hero Worship. ரஸ்கின் எழுதின மாடர்ன் பெயிண்டர்ஸ். இது ஆர்ட் கிரிட்டிசம். மேத்யூ ஆர்னால்ட் எழுதின கல்ச்சர் அண்ட் அனார்ச்சி. 20th century கான்டெம்பரரி ப்ரோஸ். அதுல வெர்ஜிலியா வூல்ஃப் அவங்க எழுதுற A Room of War. இது ஃபெமினிஸ்ட், பெண்ணியம் பற்றிய எஸ்ஸேஸ். அடுத்து ஜார்ஜ் ஆர்வெல். இவர் பொலிட்டிக்கல் எஸ்ஸேஸ் எழுதியிருக்கிறாரு. ஜார்ஜ் ஆர்வெல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க ஸ்கூல் பாடத்துல எல்லாம் படிச்சிருக்கலாம். பாலிடிக்ஸ் அண்ட் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் எஸ்ஸே எழுதியிருக்கிறாரு. தென் சல்மான் ருஷ்டி,
he wrote Imaginary Homelands அப்படிங்கிற ஒர்க்கு. தென் ஆல்டர்ஸ் ஹக்ஸ்லி, இவர் சயின்ஸ் அண்ட் பிலோசபிக்கல் பிசிக்ஸ். இப்ப நான் இதுவரை பார்த்தது வந்து கோர்ஸ் இயல். இது என்ன கேட்பாங்க, அந்த காலத்துக்கு இருந்த ரைட்டர் யாரு, அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நேம் கொடுத்துருக்காங்க, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஐஸ் அது மாதிரி கொடுத்தோம்னா அப்படின்னா என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டு பொயட்ரி. இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி இதுலயும் ஓல்டு, ரெனைசான்ஸ், மிடிவல் அப்படின்னு வரிசை பார்க்கலாம். இந்த ஓல்டு இங்கிலீஷ் பொயட்ரி என்ன இருக்குது, ஓரல் ட்ரெடிஷன், அதாவது வாய் வெளியிலே பாடிட்டு வந்தது ஆரம்பத்துல. அதெல்லாம் அதுக்கடுத்து இதை ஒரு புக்கா போட்டு லைக் எக்ஸ்டர் புக், வெர்சிலி புக் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுது. அந்த தீம், ஓல்டு இங்கிலீஷ் பொயட்ரியோட தீம் வச்சுன்னா ஹீரோயிசம், ஃபேக்ட், ரிலிஜன், எக்ஸைல். மேஜர் ஒர்க் இது நேஷனல் எபிக், யார் எழுதுன்னு தெரியாது, அனானிமஸ். அடுத்து த வாண்டரர், சீஃபேரர், இது வந்து எலிஜி. அடுத்து த ட்ரீம் ஆஃப் தி ரூல், இது ஒரு கிறிஸ்டியன் போயம். மிடில் இங்கிலீஷ் போயிட்டு எடுத்துட்டோம்னா அதுல நிறைய பிரெஞ்சு இன்ஃபுளுன்ஸ் இருந்துச்சு. காரணம் 1056ல பிரெஞ்சு பீப்புள் வந்து இங்கிலாந்து அட்டாக் பண்ணது, வந்து அவங்க ஆட்சியா வச்சுட்டாங்க. அதனால பிரெஞ்சுடைய இன்ஃபுளுன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அது அட்டாக் பண்ணி பிறகு வில்லியம் நார்மாண்டி கான்கொஸ்டட் இங்கிலாந்து. இங்க வந்து இப்ப ரைம்ஸ் நிறைய முக்கியமான ரைட்டர், இம்பார்ட்டன்ட் ரைட்டர் ஜாஃப்ரி சாசர். அவருடைய காலம் வந்து 1343 to 1400. இவர் எழுதின மிகப்பெரிய இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல மிகப்பெரிய ஒர்க்கு த கேண்டர்பரி டேல்ஸ். இது வந்து அந்த காலகட்டத்துல சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 30 கேரக்டரை வச்சு எழுதியிருக்கிறாரு. அடுத்த ரைட்டர் வில்லியம் லாங்லேண்ட், இவர் ரிலிஜியஸ் அலிகரி த பியர்ஸ் ரோமேன் அப்படிங்கிற ரிலிஜியஸ் அலிகரி. தென் ஜான் கோவர் கன்ஃபெசியோ அமெண்டஸ். அதுக்கடுத்து ஸ்காட்லாந்து சேர்ந்த ஸ்காட் பாயல்ஸ், ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட், ராபர்ட் ஹென்ரிசன், இவங்க எல்லாம் இமிட்டேட்டட் சாசன் இமிட்டேட் பண்ணதுனால அதனால அவங்களுக்கு ஸ்காட்டிஷ் சாசரியன் அப்படிங்கிற பெயர். அடுத்த காலம் வந்து ரெனேசான்ஸ் அல்லது எலிசபெத்தன் பீரியட். இந்த எலிசபெத்தன் பீரியட் ரெனேசான்ஸ் பீரியட்ல லிரிக், சானட், எபிக், அலிகரிக்கல் போயட்ரி வந்து ஃபிளாரிஷ் ஆச்சு, அதிகமா வந்துச்சு. அது அவங்க என்ன பண்ணாங்க, they influenced Italian Renaissance. இட்டாலி அதை ஃபாலோ பண்ணாங்க. முக்கியமா பெட்ராக் அப்படிங்கிற ஒருத்தர் சானட் ரைட்டர், அவருடைய சானட்டை ஃபாலோ பண்ணாங்க. சார் தாமஸ் ரைட் அண்ட் ஹென்ரி ஹோவர்டு வந்து அவர் வந்து ஏர்ல் ஆஃப் சரை, அவங்க இத்தாலியில உள்ள சானட் ஃபார்ம இங்கிலீஷ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இங்கிலீஷ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணல, இத்தாலியில உள்ள சானட் ஃபார்ம இங்கிலீஷ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறாங்க. அடுத்து பிளாங்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் ஸ்டைல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிலிப் சிட்னி, இவர் வந்து ஒரு சானட் சீக்வன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் சானட் சீக்வன்ஸ் அஸ்ட்ரோபல் அண்ட் ஸ்டெல்லா அப்படிங்கிறத எழுதிக்கிறார். அப்ப ஒரு கேள்வி எந்த மாதிரி கேட்கலாம், விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் சானட் சீக்வன்ஸ் அப்படி ஒரு கேள்வி இருக்கலாம். அஸ்ட்ரோபல் அண்ட் ஸ்டெல்லா வாஸ் ரிட்டன் பை whom, அது மாதிரி கேட்கலாம். அடுத்து எட்மண்ட் ஸ்பென்சர், இவர் ஒரு சாஸ்திரிக்கு அடுத்து முக்கியமான ரைட்டர். இவர் அலிகரிக்கு எபிக் த ஃபேரி குயின் அப்படிங்கிற ஒரு ஃபேரி குயின் வந்து மொத்தம் அவர் பிளான் பண்ணது 12 புக்கு எழுதின பிளான் பண்ணாரு. ஆனா அவரால் 6 புக்கு தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபேரிக்கு வந்து 6 புக்கு தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இங்க கொடுத்துருக்கோம் 1590ல ஒரு 3 புக்கும், 1596ல 3 புக்கு, 6 புக்கு. 12 புக்கு அவரால் எழுத முடியல.
7வது புக்கு இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அடுத்த முக்கியமான ரைட்டர் ஷேக்ஸ்பியர். அவர் 154 சானட் எழுதிருக்காரு இன் 1600. அது போக 2 லாங் போயம் இருக்கு, வீனஸ் அடானிஸ் அண்ட் லேப் ஆஃப் தி புக்ரிஸ். 2 ஒர்க்கு எழுதிருக்காரு. இதுவும் எழுதிருக்கிறாரு, இதுவும் கேட்கலாம். அடுத்து 17th century போயிட். 17th century போயிட்டு மெட்டாபிசிக்கல் போயிட்ரின்னு சொல்லுவாங்க. மெட்டாபிசிக்கல் போயிட்ரி. அதுல முக்கியமான ரைட்டர் ஜான் டன், ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஆண்ட்ரூ மார்வல். கேள்வி கேட்பாங்க. இவங்க தீம் இன்டலெக்சுவல் கன்சீட், பாரடாக்சஸ் இருக்கு. தட் மீன்ஸ் எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர் நரேஷன் தான். அடுத்து மெட்டாபிசிக்கல் போயிட்ரி மாதிரி கவாலியர் போயிட்ஸ். அவங்க ராபர்ட் ஹெரிக், ரிச்சர்ட் லவ்னிஸ் அண்ட் ஜான் சப்ளின். இவங்களும் மெட்டாபிசிக்கல் போயிட்ஸ் தான். இவங்க கவாலியர் போயிட்ஸ். அவர் தான் அரசியல் சப்போர்ட் பண்ணி. இதுல ஜான் மில்டன். ஜான் மில்டனுடைய முக்கியமான ஒர்க்கு பாரடைஸ் லாஸ்ட் இன் 1667. 12 books இருக்கார். பாரடைஸ் லாஸ்ட் 12 books. And also பாரடைஸ் ரீகெயின்ட், அப்புறம் சாம்சன் தி அகஸ்ட். இது போல நிறைய எழுதியிருக்கிறாரு. நம்ம முக்கியமான பற்றி பேசிட்டு இருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் 18th century போயிட்டு நியோ கிளாசிக்கல். இந்த பீரியட்ல இது ஹொரேஸ் அண்ட் வெர்ஜில இமிடேட் பண்ணி எழுதியிருப்பாங்க. தி எம்பசிஸ் ஆன் ரீசன், கிளாரிட்டி. முக்கியமான ரைட்டர் அலெக்சாண்டர் போம். இவர் ஒரு மாக் எபிக் சட்டையர். தி லேப் ஆஃப் தி லா அண்ட் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசம் அண்ட் எஸ்ஸே ஆன் மெட்டஃபர். தி ரேப் ஆஃப் தி லா முக்கியமானது. மாக் ஹீரோயிக் எபிக். தென் சாமுவல் ஜான்சன் மைனர் ஸ்கூல் இருக்காரு. ஒரு திருப்தி ஏற்கனவே பார்த்தோம். He wrote English dictionary. ஜேம்ஸ் தாம்சன் தி சீசன்ஸ் அப்படிங்கிற ஒரு இருக்கிறாரு, போயம் இருக்கிறாரு. இது டிஸ்கிரைப் நேச்சுரல் போயிட்ரி பற்றி டிஸ்கிரைப். நெக்ஸ்ட் காலகட்டம் ரொமான்டிக் போயிட். இந்த ரொமான்டிக் போயிட்ல என்ன இருக்குன்னா எமோஷன், நேச்சர், இமேஜினேஷன், இண்டிவிஜுவலிசம் அண்ட் சூப்பர் நேச்சர். இது 2 ஜெனரேஷன் அந்த பீரியட பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் செகண்ட் ஜெனரேஷன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரொமான்டிக் போயட்ஸ் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். அவருடைய முக்கியமான ஒர்க்கு லிரிக்கல் பேலட்ஸ். அது கோல்ட்ரீஜோட சேர்ந்து எழுதுறாரு. அது தட் இஸ் தி போயட்ரி ஆஃப் காமன் மேன். அவங்க எழுத்தாரு சாமுவல் டெய்லர் கோல்ட்ரீஜ். அவர்களது The Rime of the Ancient Mariner, ஸ்கூல் புக்கில் இருந்திருக்கலாம். The Rime of the Ancient Mariner and The Kublai Khan. 2 ஒர்க்கு. இது நிறைய ஒர்க்கு சொல்லிதான், நிறைய முக்கியமான சொல்லிட்டு. செகண்ட் ஜெனரேஷன் ரொமான்டிக் போயிட்ஸ் லார்ட் பைரன், பிபி ஷெல்லி, ஜான் கீட்ஸ். லார்ட் பைரன் சைல்டு ஹெரால்டுடைய பில்கிரிமேஜ். பிபி ஷெல்லி ஓ டு வெஸ்ட் வெண்ட், Prometheus Unbound அப்படிங்கிற போயம் எழுதிருக்காங்க. ஜான் கீட்ஸ் டு ஆட்டம், ஓ டு கிறிஸ்டியன் ஏர்ன் அப்படிங்கிற போயம் எழுதியிருக்காங்க. அடுத்த காலம் விக்டோரியன் போயிட். விக்டோரியன் போயிட்டோட தீம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன். இண்டஸ்ட்ரி நிறைய வந்துச்சு. அப்புறம் ஃபெய்த் வர்சஸ் டவுட். கடவுளோட ஃபெய்த் இருக்குமா, அது டவுட். அந்த மாதிரி முக்கியமான ரைட்டர் ஆல்பர்ட் லார்ட் டென்னிசன். அவர் எழுதின ஒர்க்கு யுலிசஸ், இன் மெமோரியம் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் தி கிங். ராபர்ட் ப்ரௌனிங். இவருடைய ஒர்க்கு ஸ்டைல் டிராமட்டிக் மோனோலாக். எழுதின ஒர்க்கு மை லாஸ்ட் டச்சஸ் அண்ட் எ கலெக்ஷன் மென் அண்ட் உமன். எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். இவங்க ராபர்ட் ப்ரௌனிங் ஒய்ஃபு. இவங்க ஆரோ லீ அப்படிங்கிற ஒர்க்கு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மேத்யூ வால்நாட். இவர் டோவர் பீச், ஸ்பிரிச்சுவல் கிரைசஸ் எழுதிருக்காங்க. டோவர் பீச் அப்படிங்கிற. தென் ப்ரீ ரெபால்டிக் போயிட். அது ஒரு குரூப். அவங்க டிச்சி ரோஸ் செட்டி அண்ட் மோரிஸ். இவங்க மெடிசல் பற்றி இருக்கிறாங்க.
மாடர்ன் அண்ட் கான்டெம்பரரி poetry. ரைட்டர் T.S. Eliot. He wrote The Waste Land in 1922 and 4 quarters. Ezra Pound அவர் பைசன் காண்டோ அப்படிங்கிற இருக்கிறாரு. W.B. Yeats wrote Byzantium and Sailing to Byzantium. Then post-modern and contemporary. முக்கியமான ரைட்டர்ஸ் சீமஸ் ஹென்றி, டெட் ஹியூப்ஸ், சில்வியா பிளாத். சில்வியா பிளாத்தினுடைய ஹஸ்பண்ட் தான் டெட் ஹியூப்ஸ். பிலிப் டார்கின், டெரிக் வால்கட் அண்ட் இந்தியன் ரைட்டர் கமலா தாஸ். இப்ப பொயட்ரி பார்த்துட்டோம். தென் ஃபிக்ஷன், நாவல். அதுல இயர்லி ஃபிக்ஷன் 18th செஞ்சுரிக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா மிடிவல் ரொமான்சஸ், சர்க்வைன் அண்ட் கிரீன் நைட், தாமஸ் மலோருடைய டி மார்ட் ஆர்ட், அதையும் வந்து ஃபிக்ஷன்ல சேர்த்துக்கிறோம். 18th செஞ்சுரி அந்த காலகட்டத்தில் நிறைய இங்கிலீஷ் நாவல் உருவானது. அதுல பாத்தீங்கன்னா டேனியல் டி ஃபோம்ஸ்டைய ராபின்சன் க்ரூசோ, அது பப்ளிஷ் பண்ணது 1719 அண்ட் மோல் பிளான்டர்ஸ். அடுத்து சாமுல் ரிச்சர்ட்சன், ஹவுடி ஒர்க் பமீலா, அது 1740 பப்ளிஷ் பண்றாங்க. இன்னொரு ஒர்க்கு கிளாரிசா. ஹென்ரி ஃபீல்டி அவருக்கு டாம் ஜூஸ் அப்படிங்கிற ஒர்க்கு 1749. லாரன்ஸ் ட்ரெயின் வந்து கிறிஸ்டம் சாண்டி அப்படிங்கிற ஒர்க்கும், ஹரேஸ் வால்போ த கேசல் ஆஃப் ஹார்டவுண்ட் அவருக்கு எழுதுறாங்க. இந்த கேசல் ஆஃப் ஹார்டவுண்ட் காத்திக் நாவல். காத்துனா சூப்பர் நேச்சுரல், இது கொஞ்சம் ஹாரர், பயங்கரமா அந்த மாதிரி. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ரொமான்டிக் பீரியட். ரொமான்டிக் பீரியட்ல காத்திக் நாவல்ஸ் இதுக்காக மேரி ஷெல்லி, பிரான்ஸ்டைன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாங்க. ஜான் ஆஸ்டின் ரொம்ப முக்கியமான ரைட்டர். ரொமான்டிக் பீரியட்ல முக்கியமான ரைட்டர் ஜான் ஆஸ்டின். அவங்க ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ், அவர் வந்து இந்த மேலன்ஸ் அதாவது சோசியல் லைஃப் பற்றி. தென் நெக்ஸ்ட் காலம் விக்டோரியன் நாவல். அதுல வந்து சார்ல்ஸ் டிக்கன்சன், டேவிட் காப்பர்ஃபீல்ட் அப்படிங்கிற ஆலிவர் ட்விஸ்ட் அப்படிங்கிற இது இல்லாம சோசியல் சமுதாயத்துக்கு டீச்சர். தென் ஜார்ஜ் எலியட் மிடில் மார்ச் அப்படிங்கிற இது வந்து சைக்காலஜிக்கல் ரியலிஸ்ட். தாமஸ் ஹார்டி டெஸ்ட் ஆஃப் ஹெர்பிலிஸ் அப்படிங்கிறதுக்கு ட்ராஜிக் ஃபேட்டலிசம். சார்ல் பிராண்டி ஜாக் ஐயர் அப்படிங்கிறதுக்கும், எமிலி பிராண்டி ஒதரி ஹைஸ் அப்படிங்கிறதுக்கும் எடுத்துக்கிறாங்க. 20th செஞ்சுரி ஒர்க் எடுத்தோம்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ், மாடர்னிசம் ஜேம்ஸ் ஜாய்ஸ். யுலிசஸ் அப்படிங்கிற ஒர்க் இருக்கிறாங்க. அதுல ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத பயன்படுத்திருக்காங்க. தென் வெர்ஜீனியா வுல்ஃப், மிஸ்ஸஸ் டாலவே அண்ட் டு த லைட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒர்க் இருக்கிறாங்க. D.H. லாரன்ஸ், சன்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் அப்படிங்கிற போஸ்ட் வார் ஃபிக்ஷன்ஸ். உலகப்போருக்கு அடுத்து ஜார்ஜ் ஆர்வெல் அனிமல் ஃபார்ம்ல ஒரு புக்கும், கிரஹாம் கிரீன் பவர் அண்ட் க்ளோரி அப்படிங்கிற புக்கும், வில்லியம் கோல்டிங் த லார்ட் ஆஃப் ஃபிளைஸ். லார்ட் ஆஃப் ஃபிளைஸ் கூட ஸ்கூல்ல இருந்து, ஸ்கூல் புக்ல இருந்து உங்களுக்கு. தென் போஸ்ட் மாடர்ன் அண்ட் கான்டெம்பரரி. சமகாலத்து புத்தகங்கள்னா சல்மான் ருஷ்டி அவரோட மிட் நைட் சில்ட்ரன், கஸ்ரு இசிக்ரோ அவர் இந்த ரிமைன்ஸ் ஆஃப் த டே, ஜாடி ஸ்மித் ஒயிட் டீத் அப்படின்னு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம ப்ரோஸ் பார்த்துட்டோம், பொயட்ரி பார்த்துட்டோம், ஃபிக்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டிராமா மெடிவல் டிராமால அவங்க இந்த ரிலிஜியஸ் பிளேஸ் இருக்கிறாங்க. 3 வகையான பிளேஸ்: மிஸ்ட்ரி பிளேஸ், மிரக்கிள் பிளேஸ், மொராலிட்டி பிளேஸ். மிஸ்ட்ரி பிளேஸ்னா பைபிள் பற்றியான ஸ்டோரிஸ். மிரக்கிள் பிளேஸ்னா செயின்டுடைய புனித மத குருக்களுடைய லைஃப் பற்றி. மொராலிட்டி பிளேஸ்னா அலிகரிஸ். அதுல முக்கியமான ஒர்க்குன்னா எவரி மேன் அப்படிங்கிறதுக்கு மொராலிட்டி பிளேல முக்கியமான. தென் எலிசபெத்தன் அண்ட் சக்யூபியன் டிராமா சொன்னா கிறிஸ்டோபர் மார்லோ,
டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படிங்கிறவர் இருக்காரு. அது வந்து மொராலிட்டி பிளே. அடுத்து ஷேக்ஸ்பியர் நிறைய டிராமா இருக்கிறாரு. ட்ராஜடிஸ், காமெடிஸ், ஹிஸ்டாரிக்கல் ட்ரேட்ஸ் எல்லாம். அது வந்து நம்ம ட்ராஜடிஸ் எடுத்துட்டோம்னா மேக்பெத், கிங் லியர். காமெடிஸ் எடுத்துட்டோம்னா ஆஸ் யூ லைக் இட், டுவெல்த் நைட். சும்மா எக்ஸாம்பிள் மட்டும் ஒரு 37 பிளே எழுதியிருக்காரு. 37. அடுத்து பென் ஜான்சனுடைய வால்பூல், ஜான் வெப்ஸ்டருடைய டச்சஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். அதுக்கு அடுத்த பீரியட் எடுத்தோம்னா இவங்க வந்து பியூரிட்டன்ஸ் லைக். அடுத்து அவங்க முக்கியமா பயன்படுத்துறது காமெடி ஆஃப் மேனர்ஸ். மேனரை கிரிட்டிசைஸ் பண்ணு எழுதிக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒர்க்கு த வே ஆஃப் தி வேர்ல்ட் பை வில்லியம் கான்ட்ரி. அடுத்து த ரோவர் பை அஃப்ரா பென். அஃப்ரா பென் வந்து உமன் ரைட்டர். 18th century டிராமா. இந்த காலத்துல டிராமா வந்து அவ்வளவா வரல, பிக்சர் தான் வந்துச்சு. இந்த இவ்வளவு டிராமா முக்கியமானது ரிச்சர்டு செல்டனுடைய த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தினுடைய சி ஸ்டூப்ஸ் ஃபார் கான்கார்ட். 19th century வந்து மெலோ டிராமா. மெலோ டிராமா மோனோ ஆக்டிங். இதுல வந்து முக்கியமானது ஆஸ்கர் வைல்டுடைய தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ், ஜார்ஜ் பெர்னார்ட்ஸுடைய பிக்மாலியன் அண்ட் மேன் அண்ட் சூப்பர். அடுத்தது பூரா அந்த ஜானர் முடிச்சிச்சு. இப்ப கிராமர் பாக்குறோம். கிராமர் வந்து ஓல்டு இங்கிலீஷ் கிராமர் 4050 to 1100. இந்த பாடகத்துல முக்கியமான ஃபீச்சர் இன்ஃபிளக்ஷனல் சிஸ்டம். அது அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கும். இப்போ இன்ஃபிளக்ஷன் நம்ம பிரசன்டென்ஸா பாஸ்டென்ஸா மாத்துறோம். சூப்பர் டிகிரியில இஎஸ்டிசி இஆர் சேர்க்கிறோம். அந்த மாதிரி தான். அப்புறம் போர் கேசஸ், ஜெண்டர்டு நவுன்ஸ், ஸ்ட்ராங் அண்ட் வீக் வெர்ப்ஸ். அதெல்லாம் இந்த இருந்துச்சு. அந்த ஓல்டு இங்கிலீஷ் ஜெர்மன் லாங்குவேஜ் ஒத்துருச்சு. ஜெர்மன் மிடில் இங்கிலீஷ் கார்னர்ல நார்மன் கான்கெஸ்ட் ஏற்கனவே பார்த்தோம்னா நார்மன் கான்கெஸ்ட் வில்லியம் நார்மண்டி 1056ல இங்கிலாந்து மேல அட்டாக் பண்ணி அதை கைப்பற்றுறாரு. அதனால இங்கிலீஷ் வந்து சிம்பிளிஃபை ஆகுது. அந்த மிடில் இங்கிலீஷ் கார்னர் இந்த இன்ஃபிளக்ஷன்ஸ் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி அமைக்கிறாங்க. தென் சாசனுடைய மிடில் ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட் வந்து ஸ்டாண்டர்டு டைலக்டா மாறுச்சு. ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் அந்த கான்ஸ்டன்ட் பிரிண்டிங் பிரஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதனால என்ன ஆயிடுச்சு, நிறைய ஒர்க்கு ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுது. நல்லா இருந்துச்சு. அதோட கிராமரும் ஸ்பெல்லிங் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஸ்பெல்லிங் வந்துச்சு. தென் கிரேட் வவல் ஷிஃப்ட்ங்கிறது முக்கியமான விஷயம். அது வந்து ப்ரொனவுன்சியேஷன்ல சில சேஞ்சஸ். ஷேக்ஸ்பியர் நிறைய வேர்டை வந்து இங்கிலீஷ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார். இங்கிலீஷ் வந்து நாட்டு அப்படியே எல்லாமே அதாவது வந்து தமிழ் மாதிரி கிடையாது. பல லாங்குவேஜ் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு தான் உருவாக்கி இருக்கிறாங்க. மாடர்ன் இங்கிலீஷ்ல 2 இருக்குது, பிரிஸ்கிரிப்டிவ் கிராமர், டிஸ்கிரிப்டிவ் கிராமர். சாமுவல் ஜான்சன் டிக்ஷனரி அண்ட் லிண்டு மொரேஸ் கிராமர் என்று முக்கியமான இருக்கு. இந்த அடுத்து வந்து டிஸ்கிரிப்டிவ் கிராமர். It used to describe actual uses. அப்புறம் நோம் சாம்ஸ்கி அப்படிங்கிற ஒரு இவர் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர், அதாவது டிஜி கிராமர் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் பண்ணாரு. அதுக்கடுத்து இந்த இங்கிலீஷ் கிராமர் என்ன ஆச்சு, குளோபலைஸ்டா இருந்துச்சு, பிளெக்சிபிளா இருந்துச்சு. அது டெக்னாலஜி அண்ட் மல்டி கல்ச்சுரலிஸ்ட இன்ஃபுளுயன்ஸ். So far நாம அந்த ஒர்க்கை பற்றி பார்த்தோம், அதோடைய ஆத்தர்ஸை பற்றி பார்த்தோம், ஏதாவது அதுல முக்கியமான ஃபீச்சரை பற்றி பார்த்தோம். எதுல ப்ரோஸ், பொயட்ரி, நாவல் அண்ட் டிராமா, அது போக கிராமர். ஸோ இது ஆரிஜின் ஆஃப் ஆரம்பம், உருவான விதம், அதை பற்றி பார்த்தோம். இதுல வந்து கேள்வி சிம்பிளிஃபைட் அது இருக்கும். இதை நீங்க படிச்சு பார்த்தீங்க. If you have any doubts, you can ask. Any doubts? Okay. Suppose doubts இங்க கேட்க முடியாதுன்னா, you can
பாஸ் த்ரூ வாட்ஸ்அப். சாருக்கு வாட்ஸ்அப் வந்து டவுட்ஸை கிளியர் ரிப்பீட் அகெயின் கான்டெம்பரரி கிராமர் அப்படி வச்சு கேட்டுக்கிறாங்க. கான்டெம்பரரி கிராமர், கான்டெம்பரரி மாடல், கான்டெம்பரரி கிராமர். கான்டெம்பரரி கிராமர் டிஸ்கிரிப்டிவ் கிராமர், டிஸ்கிரைப் பண்றது விஷயத்த. அதுதான். அடுத்து அது ஒரு ரைட்டர், லிங்குவிஸ்ட், மொழியியல் எழுத்தாளர் நோம் சாம்ஸ்கி. அவரு டிரான்ஸ்பர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்றாரு 1957. தட் இஸ் கால்டு பிஜி கிராமர். அதுக்கு அடுத்து இந்த கிராமர், இங்கிலீஷ் கிராமர் வந்து குளோபலா, உலகளாவிய அளவுக்கு பிளெக்சிபிளா, நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பிளெக்சிபிலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் டெக்னாலஜி வந்தனால கல்ச்சர் டெவலப் பண்ணாலும் அதுக்கு அட்டாச் பண்ற மாதிரி அந்த ஒர்க்கு வந்துச்சு. இதுல உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா சாமுவேல் ஜான்சன், ஹென்றி மரே, நோம் சாம்ஸ்கி, இதுதான் கேள்வியா கேட்கலாம். எனி அதர் டவுட்? ஓகே ரேணுலாம், தேங்க்யூ வெரி மச். மெட்டீரியல் சார் கேட்டு சார் பண்ணுவாங்க. சார் பண்ணுவாரு. நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். சார்ட்ட கொடுக்குறேன். சார் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, குட் நைட். Let us meet tomorrow with another topic.